சிவா, நீ இந்த வேதா சிட்டிக்கு ஹீரோங்கிற மாதிரி என்னோட கிராமத்துக்கு நான் தான் ஹீரோ, தெரியுமா? அது மட்டும் இல்ல சிவா, ஒரு முறை எங்க கிராமத்துக்கு ஒரு கொள்ளைக்காரன் வந்துட்டான். ஜனங்கள்லாம் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துனாங்க. நிறைய இடங்கள்ல பாம்பு வேற வெடிச்சுது. நான் என்ன பண்ண தெரியுமா? பாம்பு பிளாஸ்டுக்கு நடுவுல ஹீரோ மாதிரி ஸ்லோ மோஷன்ல நுழைஞ்சு அப்படியே பட்டைய கலப்பிட்டு போறதுன்னா ஏன் ஸ்லோ மோஷன்? ஹீரோவோட என்ட்ரி ஸ்லோ மோஷன்ல இருந்தாதான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு கேளு. நான் அந்த கொள்ளைக்காரனை குங்ஃபு, கராத்தே, மார்ஷியல் ஆர்ட், டேக்வாண்டோ, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பஞ்சஸ் கொடுத்து அவனை கதி கலங்க வச்சிட்டேன் தெரியுமா? அதுக்கப்புறம் நீ பெட்ல இருந்து கீழே விழுந்துட்டு உன்னோட தூக்கமும் கலந்துடுச்சு. நிஜமாவே கொள்ளைக்காரங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொள்ளைக்காரங்க இல்ல, கிராமத்து மக்கள் கொஞ்சம் பேரு மலைக்கு அந்த பக்கமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. வாங்க போய் என்னன்னு பாக்கலாம். இங்க பாருங்க, நேத்து நைட் நான் இந்த இடத்துல வானத்துல இருந்து பறந்து ஏதோ ஒண்ணு இதுக்குள்ள போறத நான் பார்த்தேன். அதுல ஏதோ ஏலியன்ஸ் கூட இருந்தாங்க. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் நான் சொல்வல ஏலியன்ஸ் இருக்காங்கன்னு என் பேச்சு நீங்க கேக்குறதே இல்ல. யூடி, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அங்கிள், அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. அதெல்லாம் பார்த்ததும் எனக்கு மயக்க வர மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்குள்ள ஓடிட்டேன். அங்கிள், உங்க வீடு எங்க இருக்கு? அதோ அங்க தூரத்துல ஒரு குடிசை இருக்கு பாத்தீங்களா, அதான் என்னோட வீடு. என்னோட வாழ்க்கையில நான் இது வரைக்கும் இப்படி பயந்ததே இல்ல. இப்ப கூட இந்த விஷயத்த சொல்லலாம் தான் உங்க எல்லாரையும் நான் இங்க கத்தி கூப்பிட்டேன். பாருங்க பாருங்க, ஏதோ ஆகுது பாருங்க. இப்படிதாச்சு வந்து பாருங்க, வருது. வந்துருங்க. சிவா, சீக்கிரம் வாங்கிறது ஓடிடலாம். இதுக்கு முன்னாடி இந்த மலை மேல ஒரு குடிசை இருந்து நான் பார்த்ததே இல்ல. நீங்க யாராவது பாத்திருக்கீங்களா? ஏதோ ஒண்ணு. வாங்க லட்டு சிங் சாருக்கு ஃபோன் பண்ணலாம். வேதா சிட்டிக்குள்ள ஏலியன் வந்திருக்குன்னு ஒரு கன்ஃபார்மான செய்தி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா இதை பத்தி போலீஸ் தரப்பு எந்த செய்தியையும் வெளியிடாம இருக்கு. நம்ம சிட்டிக்கு என்னதான் ஆகும்? இப்போ இந்த ஏலியன்ஸ் எங்க இருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன வேணும், அது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. கான்ஸ்டபிள், என்னது இது? வேதா சிட்டிக்குள்ள ஏலியன்ஸா? அட, ஏலியன்ஸா அரெஸ்ட் பண்றதுக்கு சட்டம் கூட எதுவும் இல்லையே. நான் உடனே போய் என்னோட டிரான்ஸ்ஃபர் லெட்டரை எழுத போறேன் பாத்துக்க. வேதா சிட்டி மேல எப்ப வேணா தாக்குதல் நடத்தலான்னு எதிர்பார்க்கப்படுது. மக்கள் கொஞ்சம் எதுக்கும் ஜாக்கிரதையா இருங்க. வந்திருக்க ஏலியன்ஸ் எல்லாம் ரொம்ப பயங்கரமா தெரியுறாங்க. அவங்க நிச்சயமா நம்ம ஊர் மக்களை நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. எப்ப வேணா பிரச்சனை நடக்கலாம். சரி, இப்போ நம்ம அடுத்த நியூஸ்க்கு போகலாம். கான்ஸ்டபிள், ஏலியன்ஸ் இங்க தங்கம், வெள்ளி, வைரம் எங்க கிடைக்கும்னு சொல்லுங்க. அந்த கடை அங்க இருக்கு. அங்க லட்டு சிங் சார், நெல்லுங்க. போல் முடிஞ்சு போச்சு, விழுந்துருவீங்க. கான்ஸ்டபிள், இங்க வாழ்க்கையே முடிஞ்சு போயிரும் போல இருக்கு. நீ போஸ்ட் கப்ப முடிஞ்சு போறத பத்தி பேசிக்கிட்டு இருக்க. நீங்க ஏறி வந்த போல் முடிஞ்சு போச்சுன்னு சொன்ன சார். குனிஞ்சு கீழே பாருங்க. சிவா, ஏலியன்ஸ் மார்க்கெட்டுக்கு வந்துட்டாங்கப்பா. நீங்க ரெண்டு பேரும் இந்த கடையில இருந்து என்ன நல்லா கொள்ளை அடிச்சீங்களோ அதை திரும்ப கொடுத்துருங்க. கொடுக்க முடியாது, நிச்சயமா கொடுக்க முடியாது. சின்ன பையா, ஒழுங்கா இங்க இருந்து திரும்பி போயிடு. பையனை மட்டும் சொல்லாதீங்க ஏலியன் அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. ஓகே, இப்ப நாங்க யாருன்னு காட்டுறோம். சிவா, ஓடிடு. அவங்க கிட்ட லேசர் கன் இருக்கு.
வாங்க வாங்க, நான் உங்க 2 பேரையும் என்ன பண்ண சொல்லி அனுப்புனா நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க? அந்த பையனை எதுக்காக நீங்க சேஸ் பண்ணிட்டு போனீங்க? திருடிட்டு வாங்கன்னு சொல்லி தான் நான் அனுப்புனேன். திருடிட்டு வர்றதுக்கு, சண்டை போடுறதுக்கு இல்ல. பாஸ் உங்களுக்கு எப்படி பாஸ் தெரியும் அந்த சின்ன பையன் எங்களை சேஸ் பண்ணிக்கிட்டு வந்தான்னு? நான் ஒரு கருப்பு கார்ல நீங்க என்ன பண்றீங்கன்னு பாக்குறதுக்காக பின்னாடி வந்தேன். ஆனா நீங்க என்னடான்னா பிரச்சனையை தேடி தேடி போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு உதவி பண்ணலான்னு தான் நான் பின்னாடி வந்தேன். நாகராஜ் பாஸ், நீங்களே அதை உங்க கண்ணால பார்த்திருப்பீங்க. டக்குன்னு அந்த பையன் தான் முதல்ல கை வச்சான். அதனாலதான் உங்களுக்கு கோவம் வந்துச்சு. கோவமா? கோவம் மனிதனின் பாவம். கோவம் மனிதனின் எதிரியாகும். நான் உங்களை இங்க கோவப்படுறதுக்காக வேலைக்கு வைக்கல, திருடுறதுக்காகத்தான் வேலைக்கு வச்சிருக்கேன். கோபம் மனிதனின் பாவம். கோபம் மனிதனின் எதிரியாகும். கோபத்துல செய்யற வேலை எப்பவுமே வேஸ்ட்ல தான் போய் முடியும். புரிஞ்சுதா? சாரி பாஸ், தெரியாம தப்பு பண்ணிட்டோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம திருட மட்டும்தான் செய்யணும். சண்டை கோபம் இறங்கணும்னா நம்ம சீக்கிரத்துல மாட்டிப்போம். அப்புறம் இந்த டூப்ளிகேட் ஸ்பேஸ்ஷிப்பும் உடைஞ்சு போகும். கோபத்தால எல்லாமே அழிஞ்சு போகும். கோபம் மனிதனின் பாவம். மறந்துடாதீங்க. மக்கள் எல்லாரும் வீட்டுல பத்திரமா இருங்க. வேதா சிட்டில ஏலியன்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அவங்க கொள்ளையும் அடிக்கிறாங்க. இங்க பாருங்க, நம்ம கிட்ட ஏலியன்ஸோட ஒரு புது வீடியோவும் கிடைச்சிருக்கு. இதை யாரோ ஒருத்தர் ஷூட் பண்ணி நம்ம டிவி சேனலுக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. நீங்க பாக்குற இந்த ஸ்பேஸ்ஷிப்ல வந்துதான் அவங்க எல்லா இடத்துலயும் கொள்ளை அடிச்சிட்டு இருக்காங்க. மக்கள் கோவமா இருக்காங்க. இது வரைக்கும் ஏலியன்ஸ் எங்க இருந்து வராங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியல. போலீஸும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். தாத்தா, அந்த நியூஸ்ல நீங்க பிளாக் காரை பாத்தீங்கல்ல? எங்கெல்லாம் ஸ்பேஸ்ஷிப் போகுதோ அங்கெல்லாம் இந்த பிளாக் கார் விடாம ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் போகுது. அதே மாதிரி ரெண்டுமே மறைஞ்சுதான் போயிருக்கு. நிச்சயமா இதுல ரெண்டுத்துக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். சிவானி கவலையே படாத. இப்ப நான் வெளியே போய் ஒரு அற்புதமான ஏலியன் ராகத்தை பாடுறேன். அதனால ஏலியன் எப்படி பிச்சுக்கிட்டு போகுதுன்னு மட்டும் பாரு. அட, இப்ப நீங்க எங்க தான் போறீங்க? வெளியே ஏலியன்ஸ் நிறைய வந்திருக்காமே. போகாதீங்க, உள்ள வாங்க. கண்ணும் தெரியல, காதும் கேட்கல. இவ்வளவு நேரம் டிவில ஏலியன்ஸ் நியூஸ பார்த்தார் தானே? எங்கப்பா அந்த ஏலியன்? பாத்தீங்களா இந்த பெரியவரை? ஏலியன்ஸை பத்தி எந்த ஒரு பயமோ கவலையோ இல்லாம தைரியமா அந்த ஏலியன்ஸ் கிட்டே போயிட்டு இருக்காரு. ரொம்ப திருடுறீங்கப்பா நீங்க. இப்போ உங்களுக்கு காதை கிழிக்கிற மாதிரி ஒரு ராகத்தை பாடுறேன். நீங்க ஓடி போங்க, ஊரை விட்டு நீங்க ஓடி போங்க. ஏலியன்களா நீங்க இந்த ஊர்ல இருக்க கூடாது. நீங்களா ஓடி போங்கடா. இந்த ஊரை விட்டு ஓடி போங்கடா. ஓடி போங்க, போக போங்க, ஓடி போங்க ஏலியன்களா. ஓடி போங்க ஏலியன்களா. ஓடி போங்க, ஓடி போங்க, ஓடி போங்க, ஓடி போங்க, ஓடி போங்க ஏலியன்களா. ஓடி போங்க சீக்கிரம். தாத்தா, உண்மையிலேயே நீங்க பின்னுட்டீங்க போங்க. இனிமே நீங்க வீட்டுல இருக்க வேணாம். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என் கடையிலேயே வந்து உட்காந்து. அவர் என் கடையில தான் இருப்பாரு. தாத்தா,
நம்ம சிட்டிக்கே ஹீரோ ஆயிட்டீங்க போல இருக்கு. நீங்க பாட்டல சிவா, என் பாட்டை கேட்டடோ அந்த ஏலியன்ஸ் எல்லாம் துண்டக்கான துணியக்காரன்னு பறந்து போயிட்டாங்க. அவர் அங்க வர மாட்டாரு. வாடகைக்கெல்லாம் அவரை விட முடியாது. எங்க? நான் தான் சொல்றேன்ல, எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அவரை அனுப்ப முடியாது. என்னடா இது, ஒரு முறை சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன். அவரு வர மாட்டாரு. சிவா, சிட்டில இருக்கிற பேங்கர்ஸ் ஜுவல்லர்ஸ்லாம் இவரை கூப்பிடுறாங்கப்பா. தாத்தா தாத்தா, ஒட்டுமொத்த ஊரும் உங்களை தூக்கிட்டு போக பிளான் பண்ணுது. அதனால நீங்க என் கூட வந்துருங்க. உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இப்ப ரொம்ப முக்கியம். என்ன லட்டு சிங் சார், தலைகீழ சொல்றீங்க? ப்ரொடெக்ஷன் அவருக்கு இல்ல, உங்களுக்கு தேவைப்படுது. இல்ல பாட்டி, நான் தாத்தாவோட நல்லதுக்காகத்தானே பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். பாய், see you. வாங்க, முதல்ல அந்த குடிசையில என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். உள்ள யாராவது இருக்கீங்களா? யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். வாங்க உள்ள போய் பாப்போம். இந்த ஹரிகேன் லைட்டை பாத்தீங்களா? இதுல இன்னும் நேம் டேக் பிரிக்காம அப்படியே தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லா பொருளுமே பார்க்க புதுசு மாதிரி தான் இருக்கு. அதோட இந்த குடிசையே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் போட்ட மாதிரி இருக்கு. நாம முதல்ல லட்டு சிங் சாரை இங்க வர வைக்கணும். கூப்பிட வேண்டிய அவசியமே இல்ல சிவா, நானே வந்துட்டேன் பாத்தியா? அட, உனக்கும் ப்ரொடெக்ஷன் அவசியமா இல்லையா? லட்டு சிங் சார், இந்த குடிசையவே இப்பதான் ரீசெண்டா போட்டிருக்காங்க. அப்படின்னா ஏலியன்ஸை பார்த்ததா சொன்ன அந்த கிராமத்துக்காரங்களும் டூப்ளிகேட்னு தான் எனக்கு தோணுது. நம்மள நம்ப வைக்கிறதுக்காக அவங்க அந்த மாதிரி டிராமா பண்ணிருக்காங்க லட்டு சிங் சார். சிவா, நானும் உன்கிட்ட இந்த விஷயத்தை தான் சொல்லணும்னு இருந்தேன். நாம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் யோசிக்கிறோம்ல. சிவா, இனிமே நான் அவங்கள எவ்வளவு சுலபமா பிடிக்கிறேன்னு பாரு. சார், நான் ஏலியன் வந்துட்டு போன ஃபுட்டேஜை நியூஸ்ல பார்த்தேன். எங்கெல்லாம் அந்த ஸ்பேஸ் ஷிப் போயிட்டே இருந்ததோ அங்கெல்லாம் அந்த பிளாக் காரும் போய்கிட்டே இருந்தது. நீங்க போய் அந்த பிளாக் கார் என்ன மேட்டர்னு பாருங்க. நான் ஸ்பேஸ் ஷிப் என்ன மேட்டர்னு போய் பார்க்கறேன். ஓகே சார். ஐ மீன் சிவா. ஓகே ஓகே ஓகே. நாம நினைச்சதை விட இந்த பையன் ரொம்ப தெளிவான பையனா இருக்கான். இவன் நாம யாருன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அடங்கவே மாட்டான். நாம இந்த பையனை ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். கோபம் மனிதனின் பாவம். கோபம் மனிதனின் எதிரியாகும். அமைதியாயிருங்க, அமைதியாயிருங்க. எனக்கு என்னமோ இந்த இடத்துக்கு கீழே ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி தோணுது. இங்க பாருங்க, இது வெறும் ஸ்பேஸ் ஷிப் வந்து போற வழி மாதிரி தெரியல. நிச்சயமா இதுக்கு கீழே வேற யாரோ இருக்காங்க. முதல்ல அது யாரு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ரேவா, லட்டு சிங் சார உடனே இங்க வர சொல்லு. இல்ல, அந்த பையனுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. எல்லாத்தையுமே அந்த பையன் தெரிஞ்சுக்கிட்டான். நான் அந்த பையனை சும்மா விட மாட்டேன். நான் அந்த பையனை அழிக்காம விட மாட்டேன். என்னோட ஒட்டுமொத்த பிரச்சனையே அந்த பையன் தான். இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே கொள்ளையடிக்கணுங்கிற என்னோட பிளான இந்த பையன் கெடுத்துட கூடாது. கோபம் மனிதனின் பாவம் பாஸ். டேய், கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலடா. வாங்க அந்த பையனோட கதையை முடிச்சிட்டு வருவோம். வாங்க. கோபம் மனிதனின் பாவம். ரெடி, ஸ்டடி, கோ. எல்லாரும் வேற வேற டைரக்ஷன்ல போங்க. ஹலோ லட்டு சிங் சார். இதுல இருந்தா என்ன வந்து புடிங்க. நான் உன்னை அழிக்காம விட மாட்டேன்டா சின்ன பையா.
இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. Hello, uncle. May I come in? No, you may not come in. அவனோட கதை முடிஞ்சு போச்சு. இப்படி நடக்க கூடாது. அந்த பையன் எனக்கு ரொம்ப தொல்லையா இருக்கான். என்ன பண்ணாலும் ஓயவே மாட்டேங்கிறான். புத்திசாலி ஏலியன்ஸ் இல்ல டூப்ளிகேட் ஏலியன்ஸ், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். சிவா, தேங்க்யூ வெரி மச். நீ ரொம்ப புத்திசாலித்தனமா செயல்பட்டு எல்லாரையும் காப்பாற்றி இருக்க. தேங்க்யூ. லட்டு சிங் சார், இதெல்லாம் எப்படி ஆச்சு? யார் இதை பண்ணது? நான் தான். வேற யார்? என்னோட புத்திசாலித்தனத்தினால தான். நல்லா தெரிஞ்சுக்க, புத்திசாலித்தனம்னு சொன்னேன். அதோட உதவியால இந்த டூப்ளிகேட் ஏலியனுங்களை புடிச்சிட்ட மாட்டீங்க. சல்யூட் சல்யூட் மீன்னு சொன்னேன். போட்டோ எடு, போட்டோ எடியா.